வந்து இங்கே ஐயப்பன் கோவிலில் தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் செட்டப்பே தான். ஹாய்ங்க, இன்னைக்கு கேனடாவில் வந்து இங்கே ஐயப்பன் கோவிலில் தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு தேர் திருவிழாவா நாங்கள் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் தமிழாக்கள் அவ்வளோ பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா ஐயப்பன் கோவில் வந்து மிடில் ஃபீல்ட் ரோட்டில் இருக்குது, ஸ்காப்ரோவில். ஸோ சென்ட் ஏரியானால எல்லா ஆக்களும் அங்கே தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் வந்துச்சுங்க. நாங்கள் டக்குன்னு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கலாம். ஏன்னா நம்மளோட ஸ்டாப் அங்கே இருக்குது, ஓடி போகணும். பாருங்கள், நம்ம ஊர் செட்டப்பே தான். பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, பெரிய பார்க்கிங்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 தேர் ரெடியாக நிற்கிது. 3 தேரா 2 தேரான்னு தெரியல, 2 தேர் மாதிரி தான் இருக்குது. இந்த வருடத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு பல்வேறு ஆலயங்களில் இடம்பெற்றிருந்தாலும் 3 தேர் இருக்கு. 1 2 3 தேர் இருக்காங்க. நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பொப்கார்ன்லாம் வைக்க வச்சிருக்காங்க பாருங்க. இறைவனுடைய கேனடாக்கு ஐயப்பன் கோயில் தான் இது. பணிந்து வந்திருக்கிற நாட்களுக்கு குணம் இருக்கிறதாம். அதாவது பார்க்கிங் தான் பிரச்சனை போல இருக்கு. பாருங்க, ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. பார்க்கிங் தான் இல்லை. கோயில் உள்ளுக்கு போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒளிய வச்சேன். கனடா ஸ்ரீ ஐயப்பன் கோயில் கோயிலுக்கு வந்தாச்சு. அதே தேர் இப்போ வெளியே வரும்போது
குடும்பானாம் அவச்செல்வம் அஸ்தானகதிரே பாமினி அவவனகதிரே ரோஹிணாஜித்ரானகதிரே திலீபண்ணாமதயானம் புஷணகதிரே சோபினாஸ்வதனகதிரே ரோஷான் உத்திரபல்குனி நகதிரே இப்போ தான் சாமியை ஏற்ற போகிறாங்க போல இருக்கு. அதுக்கு தான் செருப்படாமல் இருக்கு ஆனந்தம். இது பிள்ளையாட இது வந்து இப்போ லிஃப்ட்டில் தான் ஏற்ற போகிறாங்க மேலே. ஓகே, இப்போ தாங்க தேர் எடுக்கிறாங்க. கரெக்டாக 11:40 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா பூசாரி மரங்கள்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டுங்க. அன்று 4ஆம் தேதி மாலையிலே திருவிளக்கு பூஜை நடைபெற்று எம்பெருமாட்டியை ஓகே, தேர் கிளம்பிச்சு. இப்போ தான் எடுக்கிறாங்க தேரை. நினைக்கிறேன் 12 மணிக்கு தான் தேரை வெளியெடுப்பாங்க போல இருக்கு. சுவாமியே சரவையப்பா. நண்பர்கள் அடியார்கள் இந்த ஆலயத்தில் தேர் உற்சவம் நடக்கும் நேரத்தில் எழுந்தருளியிருக்கும் அம்பாள், விநாயகர், முருகப்பெருமான் அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய விரும்புவவர்கள் இது சரியான தருணம். செய்ய வருபவர்கள் முன்வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். சுவாமியே சரவையப்பா. தீச்சட்டியெல்லாம் கொண்டு போகிறாங்க. இது ஐயப்பன் தேர் தானே?
ஷண்முகநாதா சுப்பிரமணியம் 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 சுவாமிநாதா சுப்பிரமணியம் செம்ம க்ரௌட் வந்திருக்குங்க. கேஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ வந்து ஃபுல்லாக முடிக்காமல் போயிடுச்சு, ஏன்னா டைம் பார்த்தா போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.